நாங்கள் கிளைம் பண்ணல, நாங்கள் யார்கிட்ட போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்குது 2 சீட்டு. நாங்கள் யார்கிட்ட போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சராக்குங்கன்னு? ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, முதலமைச்சர்ன்றாங்க, இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? விசிக பங்களிப்பால் தான் திமுக 59 இடங்கள்ல வெற்றி பெற்றது. இன்றைக்கு 59 இடங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதுவும் விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு தான் மகத்தானது என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். திருமாவளவன் கடுமையான விமர்சனம். ஒரு காலத்துல என்ன பண்ணாங்க, ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு போட்டாங்கன்னாங்க. இப்ப டிவிக்கே ஓட்டுக்கு காசே கொடுக்கல, அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அந்த குற்றச்சாட்டை உங்களால சொல்ல முடியல. சினிமா மோகத்துல போட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய பங்களிப்பால தான் நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தல்ல திமுக 59 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கு அப்படின்னு எம்பி திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். ஆனா விசிக உடைய வாக்குகள் தாவேகவுக்கு போனதால தான் திமுக தோல்வியுற்றதா தவறான தகவல்கள் பரப்புறாங்க அப்படின்னு அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். இது பற்றி விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சென்னை அசோக் நகர்ல இருக்கக்கூடிய விசிக தலைமையகத்துல 500க்கும் மேற்பட்டவங்க விசிகவுல இணையக்கூடிய விழா நடந்துச்சு. இந்த விழாவில் திருமாவளவன் கலந்துக்கிட்டு பேசினார். அப்ப அவரு பேசும்போது விசிக உடைய பங்களிப்பால நடந்து முடிஞ்ச சட்டசபை தேர்தலில் திமுக 59 இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சு. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா, விடுதலை சிறுத்தைக்கு கிடைக்கக்கூடிய முக்கியத்துவத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. துணை முதல்வர் முதல்வர்னு நாங்க சொல்லல, அவங்களாவே சொல்லிக்கிறாங்க. இன்னும் சிலர் எனக்கு நோபல் பரிசுக்கெல்லாம் பரிந்துரைக்கிறாங்க. நாங்க வச்சிருக்கிறது 2 சீட்டு. இதை வச்சுக்கிட்டு நாங்க யார்கிட்டையும் பதவி கேட்கல. நாம யாரும் சொல்லல, அவங்களா என் பேரை ப்ரப்போஸ் பண்றாங்க. ஒருத்தர் துணை முதலமைச்சருங்கிறாரு, ஒருத்தர் முதலமைச்சருங்கிறாரு. நாங்க சொல்லவே இல்லை, நாங்க கிளைம் பண்ணல, நாங்க யார்கிட்ட போய் கேட்கல. எங்கள்கிட்ட இருக்குது 2 சீட்டு. நாங்கள் யார்கிட்டயாவது போய் கேட்டோமா எங்களை முதலமைச்சராக்குங்கன்னு? நாங்கள் யார்கிட்டயாவது போய் கேட்டோமா எங்களுக்கு துணை முதலமைச்சர் வேணும்னு? இப்போ நம்ம கேட்கவே இல்லை. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறாங்க. இன்னும் என்னென்ன கிடைக்குமோ நமக்கு தெரியல. நோபல் பரிசுக்கும் பரிந்துரைக்கிறார். 20 மணி நேரம் ஒரு நாளைக்கு கும்பல்லே கிடந்து உழல்றாங்க. ஆனால் அவங்க எங்கேயே இருக்கிறவங்க துணை முதலமைச்சர்ன்றாங்க, முதலமைச்சர்ன்றாங்க, இப்போ நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நான் பாட்டுக்கு செவனேன்னு இருக்கிறேன். நம்ம கட்சியினருடைய மூச்சு காத்த சுவாசிச்சுட்டு இருக்கிறேன். கும்பல்லையே 20 மணி நேரம் கிடக்கிறேன். ஆனால் எங்கேயோ இருக்கிறவங்க துணை முதல்வர் முதல்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ நான் சொல்லித்தான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இயக்குனரை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தவறான தகவல்களை பரப்புறாங்க. அந்த அதிகாரி தலித் சமூகத்தினர் அப்படின்னா நான் சொன்னேன் அப்படின்னு அர்த்தமா? நான் 40 வருஷமா அரசியல்ல இருக்கிறேன். இதுவரைக்கும் ஜாதி அடிப்படையில் எந்த அதிகாரிகளையுமே நான் அணுகுனது கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் IAS IPS அதிகாரிகள் இருக்கக்கூடிய மேடையில சொல்லி இருக்கிறேன். ஆடு மாடு மேய்க்கவங்களை நம்பி மட்டுமே இருக்கிறேன், IAS IPS அதிகாரிகளை நம்பி கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கும் கட்சி நடத்துறதுக்கு சாதாரண உழைக்கக்கூடிய தொண்டர்கள் தான் எனக்கு உதவுறாங்களே தவிர IAS IPS அதிகாரிகள் கிடையாது. எனக்கென சிந்தனையாளர்கள் மன்றம்லாம் கிடையாது. மருத்துவர் ராமதாஸ் நடத்தக்கூடிய கட்சியில ஓய்வு பெற்ற IAS IPS அதிகாரிகள் போய் சேர்ந்துருவாங்க. அவங்க தான் அந்த கட்சிக்கு பட்ஜெட் எழுதி கொடுப்பாங்க, அறிக்கை எழுதி கொடுப்பாங்க. என் பின்னாடி எந்த IAS அதிகாரியையாவது பார்த்துருக்கிறீங்களா? நானும் அவங்கள தேடி போனது கிடையாது, அவங்களும் என்னை தேடி வந்தது கிடையாது. நான் யார்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நானும் மக்களுக்காக இருக்கிறேன், அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக போராடுறேன். என்ன நிறைய பேர் கேட்டு இருக்கிறாங்க, உங்களுக்கு முதல்வராக கூடிய ஆசையே இல்லையா அப்படின்னு. திருமாவளவனுக்கு முதல்வராக தகுதி இருக்கிறதா மக்கள் கருதக்கூடிய காலம் வரும். அது வரைக்கும் நான் மக்களுக்காக வேலை செஞ்சுட்டு இருப்பேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் நானும் குறிவைக்கப்படுவது உள்நோக்கம் கொண்ட செயல். தமிழக அரசியல்ல நாம தொடர்ந்து பேசப்படக்கூடிய பொருளா இருக்கிறோம். RSS பெற்ற பிள்ளைதான் விஜய் அப்படின்னு விமர்சனம் செஞ்சீங்க இல்லையா? பிறகு எப்படி அவங்க கூட கூட்டணி அமைச்சிங்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாங்க. அப்படியே திருப்பி கேட்கலாம்ல,
நீங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்ற பிள்ளை அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரே, அவங்க கிட்ட ஏன் ஆதரவு கேட்டீங்க அப்படின்னு விஜய் யாராவது கேட்டாங்களா? திமுகவை தீய சக்தி அப்படின்னு சொன்ன விஜய் எப்படி முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு போகலாம்? திமுகவை எதிர்த்தானே உங்களுக்கு மக்கள் வாக்களிச்சாங்க. அதன் பிறகு எதன் அடிப்படையில் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்க அப்படின்னு விஜயையும், வீட்டிற்கு வந்த விஜயை ஏன் வரவேற்றீங்க அப்படின்னு ஸ்டாலின் கிட்டையும் யாராவது கேட்டாங்களா? இப்படி திருமாவளவன் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.